மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. உடம்பு ஆரோக்கியம் இந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே நேரத்தில் தாய் சம்மந்தப்பட்ட உறவுகளில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலையில் பார்க்கலாம். அம்மாவுடைய பாசத்துக்காக எங்கிறவங்களுக்கு தாயினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது க்யூராகி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஸ்கின் டிசீஸ், அதே மாதிரி தோல், நரம்பு இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகளில் யாராவது மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்க, அல்லது கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி வலிகள் பிரச்சனைகளில் ஏதாவது மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா இதிலேருந்து வெளியேறி வரக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த மே மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை கடுமையாக எடுக்கணும். முயற்சிகள் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் தடைகள் வரத்தான் செய்யும். அதை மீறி தான் நீங்கள் முயற்சிகள் செய்யணும். அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, குழந்தை விஷயம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும், குழந்தைகளுடைய கல்வி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரங்க கல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதன் மூலமாக அவங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகப்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து திருமணத்துக்காக இயங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதேனும் முயற்சிகள் செஞ்ச மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருது. அதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் ஐடி ஃபீல்டில் அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாஃப்ட்வேர் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் போயிட்டு உடனே வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த வெளிநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜர் நீங்கள் யாராவது ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கை தேவை. நீங்கள் ஃபாரின் போகிறது ஓகே, ஆனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் தொழிலில் தடைகள் அல்லது தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற சூழ்நிலைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் உண்டு. சட்ட ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடும். அதனால் சட்டப்படியான விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு அயன சயன சுகபோகங்கள் உங்களுக்கு மே மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்.